ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ 10 இயர்ஸ் கழிச்சு அவன் நாட்டுக்கு வரான். அந்த இடத்துல அவன் ஸ்கூல் க்ரஷ்ஷான நம்ம ஹீரோயினை பார்க்க இப்போ அவள் தான் காதலை சொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்காக காதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களோட காதல் என்ன ஆகுதுன்ட்டு போக போக அந்த ட்ராமாவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா தலையெல்லாம் வலிக்குது. அப்பா தலையெல்லாம் வலிக்குது, நேற்று ரொம்ப ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோனோ அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறா. நேற்று பாட்டியில் இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வை பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வெளியே காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி இவ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதை பார்க்க பார்க்க அவனுக்குமே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும் வேணும்னாலும் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதோட தான் இவ குடிச்சு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அதுவும் இல்லாமல் இவனை இத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கணும், அதுவும் இல்லாமல் என் கூட ஹாங் வந்த மாதிரி இருந்துச்சு, அவன் என்ன ஆனான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. கதவை வந்து அவள் ஃப்ரெண்டு தான். என்னடி இந்த காலங்காத்தாலன்ட்டு, இல்லை நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டும் கூப்பிட நம்ம ஹீரோயின் அந்த வர வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோ நேற்று நடந்தது அப்படி ஒன்றுனா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னக்காங்க நீ நேற்று ரெஸ்டாரண்ட் போனியா, அவனோட ஃபஸ்ட்டு லவ்வரை பார்த்தியா, எப்படி இருந்துச்சு அந்த மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கிளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இங்கே வந்து அவள் ஃப்ரெண்டாக கேட்குறா, நேற்று என்னடி நடந்துச்சு, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டேன்டி, சரி நல்ல டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து காங்கிட்ட சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆமாடி நானுமே கொஞ்சம் பேச முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் லேட்டாக தான் வந்தேன், நான் வரும்போது நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மட்டையாக கிடந்தான், நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதனால் நானுமே வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு அந்த கிம்மு சார் அச்சா கிடச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், நானும் அந்த காங்கிட்ட நிறைய பேசணும்னு டிசைட் பண்ணியிருந்தா எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சார் உனக்கு தெரியுமா நான் பேங்க்ஹூவை நேற்று பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்னது பேங்க்ஹூ பார்த்தியா, அவனை எங்கடி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஏதோ அவனோட நாவலை வந்து படமாக எடுக்க போகிறாங்களாம், அதுக்காக அவனும் வந்திருந்தான். அப்போ தான் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அவனை பார்த்து எதுவுமே கண்டுக்கலையா, ஆனால் அவன் என்னை பார்த்து கேட்டான்டி நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு உடனே அங்கே உள்ள பொருள் எழுதிட்டு மேடம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த படம் சூப்பராக இருந்துச்சுல, அது எண்டி நல்லா இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் நடிச்சுக்கிட்டு அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிருப்பா இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கா. அந்த கடுப்பில் தாண்டி நானும் நல்லா ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிம்மு நான் கிடச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆமாம்மா நீ ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேயே இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போனால் இங்கே பார்த்தா கிம் ரொம்ப சோகமாக இருக்கா. என்னடியே நம்ம இத்தனை லெட்டரும் கொடுத்து அவனுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு. நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாதா, நான் மறுபடியும் லெட்டர் கொடுக்குறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 லெட்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அவன் பாத்ரூம்லேருந்து வரும்போது அவன் கிரவுண்டில் ஓடும்போது அவன் லைப்ரரியில் இருக்கும்போதுன்ட்டு நம்ம ஹீரோனே அந்த லெட்டர் கொடுத்து டயர்டாக இருப்பான். ஆனால் அவன் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாமல் அமைதியாகவே இருந்திருப்பான். நம்ம ஹீரோனே இதுக்கு மேலே அவனுக்கு லெட்டர் என்னால் கொடுக்க முடியாதடி போதுண்டி அப்படின்னு சொன்னோன்னா அந்த கிம்மா அழுவுறான். அவன் என்னை பார்த்தாலே பிடிக்கல போல இருக்கு, நான் நல்லா இல்லை, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அதனால அப்படி பண்ணுறான்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் இதுக்காக நான் எதுக்கு அழுகுற, நான் லாஸ்ட்டாக ஒரு வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கிளாஸ் போர்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு பதில் சொல்லு, ஏன் பதில் சொல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளும் எழுதி வச்சிருப்பா. இந்த மாதிரிலாம் அவன் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டான், அவன் கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ என்ன நீ வந்து ஒரு மாதிரியாக இருந்தால் இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல, கண்டிப்பாக மயங்கிடுவான், உன்னோட லவ்வை ஏற்றுக்குவான், கண்டிப்பாக இந்த ட்ரிப் அவன் பதில் சொல்லியே ஆகுவான் அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறோன்னா நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் இங்கே இருக்கிற போகிறதே 2-3 நாளாக தான், அதெல்லாம் கொரியாவை நான் சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் வேணால் எனக்கு சுற்றி காட்டுறதுக்கு யாராவது ஏற்பாடு பண்ணுங்களேன் அங்கிள். என்னது ஏற்பாடு பண்ணுறதா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குடா, என்னால் முடியாது, பரவாயில்ல மேலே தான் ஒரு பொண்ணு இருக்கால, பேசாமல் அவளை ஏற்பாடு பண்ணுங்களாண்டு. என்னது பொண்ணு, அது உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா அவங்களாம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். என்னது ஸ்கூல் ஃப்ரெண்டா, நீ என்னடா சொல்கிறா, ஆமாம்மா மேலே இருக்கால லீ ஜூவும் கிம்மு அவளோட என்ன ஸ்கூல் மெட்டு தான் அப்படின்ட்டு. அப்போனா அந்த 2 பொண்ணில் யாரை நீ லவ் பண்ணுறா, அதெல்லாம் சொல்ல முடியாது அங்கிள், அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறங்க, ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம அங்கிள்னு சரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோட கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ப்ளீஸ் அவங்க கொரியாவுக்கு புதுசு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க, நீ வேணால் கொஞ்சம் உனக்கு டைம் இருந்தால் சண்டேயில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஊர் சுற்றி காட்ட முடியுமா அப்படி மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி அங்கிள் நீங்கள் சொன்னால் அப்படி தான், ஆமாம் அது யார், அவங்க ஃபோட்டோ வேணால் அனுப்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஃபோட்டோ தானே அதனால என்ன அனுப்பிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஃபோட்டோ கேட்குறாள், நான் அப்போனா என் ஃபோட்டோ அனுப்பிடாதீங்க அங்கிள், அவளுக்கு இப்போதைக்கு
வரைக்கும் உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். உன்னை சரி சரி நான் அந்த ஃபோட்டோ அனுப்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இருக்கிற சின்ன வயசு ஃபோட்டோ அனுப்புகிறான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, கண்டிப்பாக இவர் நல்லா இருப்பாளா, சரி இவளை நம்ம நாளைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட அங்கிளும் கேட்குறாங்க, ஆமாம் நீ இந்த 2 பேரில் யாரா லவ் பண்ணுற, எப்போது சொல்லி தொலைவேன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சீக்கிரட் அங்கிள், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் அங்கிளும் சரி சரி சீக்கிரட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் உன் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காம நாளைக்கு உள்ள நாளை நல்லா பயன்படுத்திக்க, அவள்கிட்ட நல்லா நெருக்கமாக பேசி உன் மனசில் உள்ள சீக்கிரட்டையாவது சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போகும்போது கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறா, நாளைக்கு நீனே என் கூட வெளியே வரையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கும் ஐயோ நான்லாம் வரலப்பா, நீனே போய் பார்த்துக்க, அங்கிள் உன்னையே தான் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, என்னையெல்லாம் இழுக்காதப்பா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் இரு, என்னோட பியூட்டியை இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் அதோட எந்திரிச்சிட்டு நான் இன்னைக்கு அவள் கூட நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டிப்டாப்பாக இது பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் இப்படி இருக்கட்டுமா அப்படி இருக்கட்டுமான்னு இது பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின்மே வந்து கீழே இருந்துக்கிட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். கதவை தந்தா நம்ம ஹீரோயினே, நீ என்ன இங்கேருந்து வராண்ட, ஆமாம்மா இது என்னோட அங்கிளோட வீடு தான், நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு. ஓ அப்படியே, ஆமாம் ஆனால் அங்கிள் யாரையோ இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறதா வெளியே சொன்னாங்களே அப்படின்ட்டு. அது நான் தான்ட்டு. இல்லை அங்கிள் எனக்கு வேறு ஒரு ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க, அது கேர்ளில் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ காட்டினேன்னா அது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ, நான் சின்ன வயசில் கேர்ளாக இருக்கிறேன்னு எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் தான் அது என்னையை தான் கூட்டிகிட்டு போய் நீ வெளியே சுற்றி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் சரி சரி வா அப்படிங்கிற மாதிரி போகிறா. ஆனால் டக்கு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நீ அன்னைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நீ நிச்சயமாக ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு, இனிமேல் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் சரி சரி அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கா. நம்ம கிம்முக்கும் கால் பண்ணிவிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் நீனு வா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் ஃபோனு வந்து அவள் எடுக்க மாட்டேங்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவள்கிட்ட சாவியை கொடுத்துட்டு காரை நீ ஓட்டிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன கார் ஓட்டிட்டு போகிறா போல இருக்குது. இங்கே கிம்மை காட்டுறாங்க, அவளை இன்னைக்கு ஸ்பால எல்லாமே புக் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா ஐயோ என்னோட சண்டே எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒருத்தர் வராரு. அவர் பார்க்கல பிடி மாஸ்டர் மாதிரி இருக்குது, என்னன்னு சரியாக தெரியல. நம்ம இன்னைக்கு எல்லாரும் ட்ரெக்கிங் போகலாம் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மை கூப்பிட சரின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மா அவங்க கூட ட்ரெக்கிங் போக கிளம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோ என்ன கார் ஓட்டிட்டு வர, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் அம்மா நம்ம எங்கே போகலாம், நீ எந்த இடம் பார்க்காம இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவா நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் கூட்டிகிட்டு வரா. அங்கே பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இது ஃபெஸ்டிவல் சீசனால இவ்வளோ க்ரௌடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே நிறைய ரைடெலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாவம் கிம்மா வந்து அவ்வளோ ஐயோ என்னோட சண்டே எல்லாம் அப்படி வேஸ்ட்டாக போச்சு, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கிம் புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் கிம்முக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, நான் காங்கோட இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ட்ரக்கிங் போகிறதுனால அந்த இதில் அவங்களுக்கு டவர் சரியாகவே கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம அங்கிளும் வந்து நம்ம ஹீரோக்கு சாட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னடா நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, உன் மனசில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரா. என்ன பாஸ் ரொம்ப டயர்டாகிடுச்சா வந்து உட்காந்துட்டீங்கன்ட்டு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா, சரிவா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோஸ் வரான். அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான், நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன போட்டி வச்சுக்கோமா, அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான நூடுல்ஸ் நம்ம 2 பேருமே சாப்பிடணும், நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது, இது ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ செய்யலாமே, நான் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோவில் ஸ்பைஸியாக சாப்பிட முடியல, அவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் தாங்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எடுக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எடுக்கக்கூடாது, இதுதான் நமக்குள்ளே போட்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவில் அதுக்கு மேலே முடியலை, ஐயோ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீனே வின்னாயிக்கு அப்படிங்கிற மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு வந்து ஸ்டான் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னியே, ஆனால் இப்போ மட்டும் எப்படி சாப்பிட்றான்ட்டு. ஓ அதுவா, அன்றைக்கி நான் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தேன்ப்பா அதனால தான், மற்றபடி நான் எப்போவுமே நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அதோட அங்கேருந்து ஒரு பழமையான இடத்துக்கு வராங்க. அந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது, அதாவது ட்ராமாவில் வர மாதிரி ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கீமா வந்து ஐயோ என்னால் நடக்க முடியலன்னு புலம்பிக்கிட்டு வரும்போது கால் தடு மாதிரி அப்படியே கீழே விழுகிற கூட வந்து அவரும் டக்குன்னு அந்த கிம்மை தாங்கி பிடிக்க நம்ம கிம்மா அவர் அப்படி பார்க்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை கிம், உனக்கு கால் எதுவும் அடிப்படையில் ரொம்ப பார்த்து கவனமாக நட அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னோன்னா நான் கிம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டேருந்து மெசேஜ் வருது. அப்போ தான் அவளுக்கும் தெரியுது நம்மளோட பேங்க் வந்து இங்கே தான் ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அவனும் வேகமாக அவனை பார்க்குறதுக்காக ஓடி போய்கிட்டு இருக்கா. ஆனால் அங்குள்ள சாரும் சொல்கிறாங்க, கிம் ஏன் இவ்வளோ அவசரமாக போகிறா, வா இன்னும் ட்ரக்கிங் முடியலன்னு சொல்ல நம்ம கிம்மா அங்கேருந்து ஓடிறா.
இங்கே அதோட நம்ம ஹீரோயினை வந்து ஃபோட்டோ வகை வகையாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஃபுல்லாக எடுக்காமல் பாதி பாதியாக எடுத்துருக்கான் போல இருக்குது. என்னது நீ என் ஃபோட்டோ எல்லாத்தையும் இப்படி பாதி பாதியாக எடுத்து வச்சுக்கிறா, நல்லா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அதோட நம்ம ஹீரோவும் அவளை ஃபோட்டோ எடுக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே வந்து நம்ம ஹீரோவை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. எடுத்தவ இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்குறவ இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வழியாக அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா நைட் ஆயிடுது, மழையும் செம்மையாக பிடிச்சிக்கிறது. ஆனால் 2 பேரும் அப்படி காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோயினை எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்து இது சூப்பராக வந்திருக்கலன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. கிம் யார் வீட்டு வாசலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே தான் அந்த பேங்க் வந்திருக்கான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு. சரிக்கா அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போ பார்த்தா கிம் வாசலை வெயிட் பண்ணிக்கிற பார்த்துட்டு கிம் நீ என்ன இங்கேண்டு உன்னைய பார்க்குறதுக்கு தான் வந்த, நீ தேவையில்லாமல் மறுபடியும் லீப் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்காத, உனக்கும் அவளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போய் 3 வருஷமாச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அவனும் சிரிக்கிறான். ஏன் உன் ஃப்ரெண்டு என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாளா என்னண்டு? என் ஃப்ரெண்டு ஒன்றும் உன்னை பயப்படல, உன் லவ்லேயே மறுபடியும் விழுவ மாட்டான், கண்டிப்பாக நான் அதுக்கு அளவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொன்னோன்னா எனக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்குது, நான் தான் அது ஏற்கனவே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போவா. ஆனால் இவனும் திட்டுறாட பாவி ஒன்னிலாம் யாரடா நீனா ஒரு ரைட்டரா உன் நாவெல்லாம் யார் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மறுபடியும் இல்லையே அவனை லவ் பண்ணாமல் இருக்கணும் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கிம் புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. மழை ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதோட சீட்டை வந்து அப்படி சாய்ச்சி இப்படி படுத்துருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா விண்டோ தானாக ஓப்பன் ஆகிடுச்சு. என்னாச்சு இந்த விண்டோ எதுக்கு இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹீரோவும் தெரியல, ஏதோ காரில் ஏதோ ஆட்டோமேட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனா விண்டோ ஒரு வழியாக அவன் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி சரி அதான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட சரிஞ்சுட்டு அவன் சீட்டில் உட்காரான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறான் என்னால் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண முடியல, அந்த இதையும் கொஞ்சம் சரி செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட அவன் சரி செஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அவளை பார்த்தா மழை விடுற மாதிரி இல்லை. அதோட ஒரு வழியாக அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க நம்ம ஹீரோயின் சரி சரி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரை வீட்டு வாசலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக வீட்டு வாசலுக்கு ஓடி வர நம்ம ஹீரோவும் பின்னாடியே வரான். நம்ம ஹீரோயினும் வாசல் அண்டுகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மலைச்சாரல் வந்து நம்ம ஹீரோயின் மேலே படுது. நம்ம ஹீரோவும் மலைச்சாரல் படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்னு கையால் அணைச்சி பக்கத்தில் இழுத்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவுமே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஒன்று அவளும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோவும் அதோட கையை எடுத்துட்டு அவனும் அமைதியாக இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு அம்பர்லாம் இருக்குது. சரி சரி அம்பர்லாம் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறேன். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போக நம்ம ஹீரோ அதோட உள்ளே வரான். டேய் நீ என்னடா சொல்ல போனா, ஃப்ரைடு சிக்கன் தான் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமாக, என்னமோ சொல்ல போயிட்டு என்னமோ சொல்லிட்டு வந்து நிற்கிறியா சார் சொதப்பிட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்துட்டு ஏன் என் மனசு இப்படி படப்புன்னு அடிச்சிக்குது, அவனை ரொம்ப பக்கத்தில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆனிச்சில்ல, அவன் என்னை கிஸ் பண்ண தான் போகிறான்னு நினச்சேன், ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி நினச்சேன், ஐயோ எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே இங்கே 2 புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு புக்கை லைப்ரரியில் வைக்கிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ள மேமும் சொல்கிறாங்க இந்த புக்கை இங்கே வைக்கணுங்கிறதுக்காக சரியான ரீசன் மட்டும் எனக்கு எழுதி கொடு, அப்புறமா இந்த புக்கை வந்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு கொஞ்ச நாள் உனக்கு நான் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்கேன், நீ ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ லெட்டர் நீ நான் கொடுத்தா அவன் ஃப்ரெண்டு தானே கொடுக்க சொன்னா, அவள் வந்து என்கிட்ட கேட்கட்டேன், அப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன், முதல்ல அவளை வந்து எனக்கு லெட்டர் அனுப்ப சொல்லு, இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டுக்காகத்தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவேன், பாவம் அவன் எவ்வளோ அப்செட்டாக இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவாக போகுது நீ இதுக்கு மேலே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா நோஸ்கட் கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடா. அதோட நம்ம ஹீரோவும் லைப்ரரியில் இருந்துட்டு வெளியே போகிறான். பார்த்தா ஈவினிங் டைமில் நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. இவையாட்டா இந்நேரத்தில் இன்னும் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பக்கத்தில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அப்படியே தூக்கத்தில் கீழே அப்படியே விழுவ போகிறா. நம்ம ஹீரோ தான் அப்படி கை தாங்கலாம் தாங்கி அவன் தலையை அப்படியே மெதுவாக அந்த டேபிளில் வச்சுட்டு இவ என்ன எழுதிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி லெட்ரு பார்க்குறான். பார்த்தா இந்த புக்கை எதுக்காக இங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்ரு தான் எழுதுறா போல இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு இது சரியா இல்லை, நான் உனக்காக எழுதி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த புக்கில் வந்து நிறைய ஹியூமானிட்டி இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதனால இந்த புக்கை இங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் உட்காந்து நம்ம ஹீரோயினுக்காக லெட்டர் எழுதிட்டு அதோட எடுத்துகிட்டு போகிறான். அதோட நம்ம ஹீரோயின் அப்போ தான் முழிக்கிறேன், அப்பா முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அவள் எழுதுன லெட்ரு காணும். ஐயோ என்னடா லெட்ரு காணுமே, நான் ரொம்ப யோசனை பண்ணி எழுதுனேன், திரும்ப யோசிக்கணுமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. லைப்ரரியில் உள்ள அந்த ஒரு பாக்ஸில் இந்த புக்கை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்ரு போட்டுட்டு போகிறான்.
இந்த பாஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோ தான் யோசனை பண்ணி பார்த்துருப்பான் போல இருக்குது. அப்படியே இன்னைக்கு நடந்த எல்லா ஃபோட்டோவும் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டூடியோவுக்கு வரா. பார்த்தா அங்கே ஒரு ஜீப் நிற்குது. யாடா அந்த ஜீப்பை இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆஃபீஸுக்குள்ளே வர. யாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஃபேஸ் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு, இவங்களாம் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் அங்கே வரா. என்ன மேடம் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஸ்டூடியோட 10th ஆனிவர்சரி வருதுல, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயினோ அப்படியே மேம் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வரும்போதே பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் பேங்கு. அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பேசே மாறிடுது. இவன் எங்கே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மேனேஜரும் சொல்கிறாங்க, இவ தான் லீஜு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் எனக்கு தெரியுமா, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனே எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் பதறி அடித்து வந்தவ, கொஞ்சம் நெல்லுங்க, எதுக்கா என்னை விட்டுட்டு போகிறீங்க, எதுவுமே சொல்லாமல் போகிறீங்களே, ஏன் என்ன காரணம், என்ன தப்பு பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் கேட்க அவன் எதுவுமே சொல்லாமல் அவன் அதோட போயிடான் போல இருக்குது. அப்போ போனவன் இப்போ தான் 3 வருஷம் கழிச்சு இங்கே திரும்பி வந்திருக்கான். அதோட அங்குள்ள மேனேஜர்னு சொல்கிறாங்க, இவன் எழுதின நாவலை வந்து அனிமினேஷன் படமாக நம்ம எடுக்கலான்னு இருக்கோம், அதுக்காக நீங்கள் தான் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும், இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம், எனக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்மளுக்கு இப்போ இது அவசியமும் இல்லை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே டைமில் இங்கே நம்ம அங்கிளோட ஆஃபீஸை கட்டுறாங்க. அங்கிள் வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு, நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ என்னமோ தெரியல சேடாக இருக்கான். இதை பார்த்த அங்கிளும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து காங்க, என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கா? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் நாளைக்கு ஊருக்கு போகணும்ல, அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படிதான், நீ தான் வந்து வேலை முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன போக வேண்டியதானே? இல்லை அங்கிள், என்னோட வேலை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் ஒரு வாரம் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். என்னது இன்னும் ஒரு வாரம் ஸ்டே பண்ண போறியா? ஆமாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதுக்காக நான் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஆனால் அந்த பேங்கும் சரி, நீங்கள் யோசனை பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் போனோன்னே நம்ம மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்து லீவ் வந்துட்டு, நான் கொஞ்சம் பேசணும் வரையான்னு சொன்னேன்னா, ஐயோ மேடம் எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக வெளியே வர. அங்கே பார்த்தா பேங்க் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவட உங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது, நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, நான்லாம் எப்போவே மறந்துட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு 3 வருஷமாச்சு, ஆனால் நம்ம இன்னும் பிரேக்கப் பண்ணலையே, நான் என்னோட நாவலை ரிசர்ச் பண்ணுறதுக்காகத்தான் நான் வெளிநாடு போயிருந்தேன், இப்போ 3 வருஷம் கழிச்சு வந்துக்கிறேன், நான் எப்போ உன்னைய பிரேக்கப் பண்ணேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்க, நம்ம ஹீரோயினா இல்லை உனக்கு எனக்குள்ள உறவுலாம் முடிஞ்சு போச்சு, நான் அதை பற்றி நான் யோசிக்க விரும்பல, தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொன்னோன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், இல்லையே உன்னை பார்க்கும்போதே இன்னும் என் மேலே உனக்கு லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை பார்த்து நான் பயப்படலை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னேன்னா, அப்போ நீ எனக்காக எழுத நீ அந்த லெட்டரில் இதில் இருக்கிறது எல்லாமே பொய்யா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் லெட்ரு காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்லை வேண்டாம், இது நீ எனக்கு கொடுத்தது, நான் என்றைக்குமே வச்சிருப்பேன் அப்படின்னு அவனு சொல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த ஸ்டூடியோ வரான். வந்தவன் அப்போ தான் உங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு பார்த்துட்டு, இவன் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்காக நம்ம அங்கிளும் பார்த்துட்டு, ஓ இவன் தான் வந்து நம்ம லீயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஆனால் இவன் எப்படி திரும்ப இங்கே வந்தான், இவன் எப்போ வந்தான், இவன் எதுக்கு இப்போ இவளோட புதுசாக பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அதோட வெளியே வரா. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கிள் நிற்கிறத பார்த்துட்டு, அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இவன் எதுக்கு மறுபடியும் ஒன்று தேடி வந்தாண்ட, அதுவும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்கே வந்து பேங்க் வந்துடான். லீ நான் சொல்கிறது கேளு, இன்னும் நம்மளுக்குள்ள உறவு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், நீ தேவையில்லாமல் பிரேக் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் எதை சொல்கிறதுக்காக வராரு. டக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் வேண்டாம் அங்கிள் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, லீ நீ வந்து நேற்று நைட்டு என்னோட கார்லேயே உன்னோட ரப்பர் பேண்ட் விட்டுட்டு போயிட்டில்ல, வா அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான் கையை பிடிச்சி. ஆனால் ஆமாம் அது என்னோட முக்கியமான ஹேர் பேண்டு, எனக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் அப்படியே காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி, எனக்கு இப்போ வேற ஒருத்தன் இருக்கா, நீ தேவையில்லாமல் என் பின்னாடி சுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்படியே பாஸ்ட்டாக கட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறா, நீ என்ன தைரியம் தான் ஒரு சோல்ஜரை லவ் பண்ணுவா, இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை இப்போவே போய் உங்கள் மேம்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் என்னது நீ மேம்கிட்ட சொல்லுவியா, இதை மட்டும் நீ ஸ்கூலில் யார்ட்டாவது சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்பூன் எடுத்து நம்ம ஹீரோ தலையில் அடிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, அப்படியே உங்களோட பெரிய பெரிய லைக்ஸும் பண்ணிக்கிறங்க. ஓகே பாய்.